ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல வீடியோகிராஃபி பத்தி தான் பேச போறேன். சோ நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க, பிகினரா வந்து வீடியோகிராஃபி வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்கான ஒரு வீடியோகிராஃபி பத்தி தான் பேச போறேன். சோ இதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா வேணும், இல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு லென்ஸ் வேணும், இல்ல ஒரு பயங்கரமான லைட்டிங் கிட் வேணும், அண்ட் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கிம்பல் வேணும். இந்த மாதிரி கிட் வைஸ் நான் சொல்ல போறது இல்ல. மெயினா வந்து வீடியோகிராஃபியோட டெக்னிக்கான செட்டிங்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். சோ இதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பேசிக்கான ஒரு கேமரா அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு லென்ஸ் இருந்தாலே போதும். எக்ஸாம்பிள் ஒரு கிட் லென்ஸ் இருந்தா கூட போதும். சோ உங்ககிட்ட ஒரு கேமரா ஒரு லென்ஸை வச்சு எப்படி ஒரு நல்ல வீடியோகிராஃபி எடுக்கிறது அப்படின்றத சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோகிராஃபி அப்படின்னு வந்துச்சுன்னா ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த பேசிக்கான கேமரா வச்சு நீங்க வந்து ஃபுல் HD ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ நீங்க வச்சிருக்க ஒரு பேசிக்கான கேமராலயே 4K ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். பட் அந்த 4K ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணாமே இருப்பீங்க. மேபி அந்த 4K ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாம இருக்கலாம். இல்ல 4K ஆப்ஷன் இருந்தும் நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபுல் HD ல எடுத்துட்டு இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த சோனி கேமராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் HD க்கும் 4K க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஃபுல் HD அப்படின்னு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 1080x920 பிக்சல்ஸ். பட் 4K பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3840 x 2160 இது வந்து 4K ரெசல்யூஷனோட ரேஞ்ச். சோ ஃபுல் HD பிக்சல்ஸை விட பாத்தீங்கன்னா 4K வந்து 3 மடங்கு அதிகம் அதோட பிக்சல் ரேஞ்ச். சோ அப்படின்னும் போது பேசிக்கா உங்களோட வீடியோகிராஃபி வந்து இன்னுமே நல்ல பிக்சல் ரேஞ்ச் இருக்கனால இன்னும் நல்ல டீடைல் இருக்கும். ஃபுல் HD பொறுத்த வரைக்கும் அவ்வளவா டீடைல்ஸ் இருக்காது. சோ நிறைய டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி 4K விட. சோ இது வந்து ஒரு பெரிய வேரியேஷன். நீங்க ஃபுல் HD ல இருந்து 4K ஷூட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் வந்து ஃபுல் HD ல ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய மிஸ் பண்றீங்க உங்க கேமராவோட யூசபிலிட்டியை. அதனால நீங்க ஒரு ஃபுல் HD ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 4K க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுங்க. சோ ஒன்ஸ் வந்து நீங்க 4K ல ஷூட் பண்ணி நீங்க எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃபரன்ஸ். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் தான். நீங்க வந்து ஃபுல் HD ல எடுத்துட்டு இருக்க செட்டிங்ஸை நீங்க 4K ல வச்சு செட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போது உங்க கேமராவோட குவாலிட்டி இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட். சோ இந்த ஃப்ரேம் ரேட் அப்படின்னு வந்துச்சுன்னா NTSC அண்ட் PAL னு ரெண்டு இருக்கு நம்மளோட கேமரால. நீங்க சோனி கேமரா இல்ல Canon கேமரா எது யூஸ் பண்ணாலும் அதுல NTSC அண்ட் PAL னு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இந்த NTSC PAL அப்படினா என்னன்னா நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேன். சோ நம்மளோட வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீக்வன்சி வந்து மாறுது. அதாவது ஹெட்ஸ் மூலமா சேஞ்சஸ் நடக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா UK, US, அதே ஆஸ்திரேலியா, யூரோப், சோ இந்த மாதிரி கண்ட்ரில ஒரு மாதிரி ஃப்ரீக்வன்சியும், அதே நம்மளோட ஏசியா சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த ரீஜியன்ல வேற மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுல ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா PAL. சோ நம்மளோட இந்தியன் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ளூ கலர் ரேஞ்ச் தான் இருக்கும். நம்மளோட எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சில தான் இருக்கு. சோ அதனால நம்ம PAL ல தான் செட் பண்ற மாதிரி இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களோட கேமரா வந்து NTSC ல இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து இன்டோர்ல நிறைய ஷூட் பண்ணுவீங்க. இன்டோர்ஸ்ல நிறைய வீடியோஸ்லாம் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்மளோட இன்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவைலபிள் லைட்ஸ் இருக்கும். சோ அவைலபிள் லைட்ஸ் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டியூப் லைட், நம்மளோட இன்டோர்ல போடக்கூடிய லைட்ஸ் எல்லாமே. சோ அந்த லைட் ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிக்கரிங் வந்து நடக்கும். அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டில இருந்து வர லைட்ஸ்க்கும் நம்ம கேமராக்கும் சப்போர்ட் ஆகல அப்படின்னா நம்ம கேமரா வந்து ஃபிளிக்கரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வரது வந்து NTSC அண்ட் PAL வந்து ஞாபகம் வரணும். சோ இந்த சேஞ்சஸ் நீங்க பண்ணணும். சோ மோஸ்ட்லி வந்து NTSC ல வச்சீங்கன்னா அதுல சில ஃப்ரேம் ரேட்ஸ் சேஞ்சஸ் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு 24 FPS, 30 FPS, 60 FPS and 120 FPS இதெல்லாம் வந்து NTSC. PAL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 FPS, 50 FPS and 100 FPS இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரேம் ரேட்ல. பட் இது வந்து நீங்க அவுட்டோர்ல எடுக்கும்போது நீங்க பெருசா கன்சிடர் பண்ண வேணாம் NTSC ஆ PAL அப்படின்றத. மெயினா இந்த எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ்ல வரும்போது மட்டும் தான், இந்த ஃபிளிக்கரிங் வரும்போது மட்டும் தான் நீங்க இத கன்சிடர் பண்ணணும். நீங்க அவுட்டோர்ல எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 120 FPS தேவைப்படுது, ஒரு 20 FPS ஹையரா தேவைப்படுது அப்படின்னா அப்ப நீங்க NTSC ல கூட செட் பண்ணி வீடியோஸ் எடுக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. சோ இது எதுக்காக சேஞ்ச் பண்றோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயினா ஃபிளிக்கரிங்காக தான். உங்களுக்கு ஃபிளிக்கரிங் பெருசா இல்ல அப்படின்னா நீங்க அதுல கூட ஸ்டாண்டர்டா செட் பண்ணி NTSC ல கூட எடுக்கலாம். அது ஒன்னும் தப்பு கிடையாது. பட் NTSC பொறுத்த வரைக்கும் சில அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப PAL ல வந்து பாத்தீங்கன்னா 100 FPS தான் நமக்கு கிடைக்கும். பட் NTSC ல பாத்தீங்கன்னா 120 FPS கிடைக்கும். ஒரு 20 FPS கொஞ்சம் ஹையரா கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ் வந்து NTSC ல இருக்கு. பட் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ அப்படின்னு வரும்போது நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் ஆங்கிள். நீங்க வைக்கக்கூடிய ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஷட்டர் வேல்யூவும் வைக்கணும் உங்க கேமரால. சோ இது நிறைய டைம் நம்ம வீடியோகிராஃபி எடுக்கும்போது இதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். நம்ம போட்டோகிராஃபி மாதிரியே வீடியோகிராஃபி நினைச்சிட்டு எடுத்துட்டு இருப்போம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. வீடியோகிராஃபில வந்து ஷட்டர் வந்து பெரிய ரோல் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 24 FPS ல ஃப்ரேம் ரேட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கேமரால ஷட்டர் ஸ்பீடு வந்து 1/48 ல இருக்கணும். பட் ஆனா நம்மளோட ஷட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 1/48 இருக்காது. சோ அதனால நம்ம 1/50 ல வைக்கலாம். அதாவது நீங்க வைக்கிற FPS ல இருந்து டபுள் தி அமௌண்ட் வந்து ஷட்டரோட வேல்யூ இருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். சோ இதே மாதிரி நீங்க 60 FPS ல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஷட்டர் வேல்யூ வந்து 1/25 ல இருக்கணும். இதே 120 FPS ல எடுத்தீங்க அப்படின்னா ஷட்டர் வேல்யூ வந்து 1/250 ல வச்சு எடுக்கணும். சோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு நீங்க கரெக்டா ஷட்டர் வேல்யூ வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து ரொம்ப ஜேர் ஆகாது. அதாவது உங்களோட வீடியோவோட மோஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். நமக்கு வந்து நம்ம வீடியோவோட மோஷன் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா உங்களோட வீடியோ மோஷன்ல பெரிய டிஃபரன்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மோஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கும். நான் இந்த கரெக்டான ரூல் வச்சிருக்கேன். இப்போ நான் என் கண்ணில் பாக்குற அதே மோஷன் தான் வந்து கேமராலயும் இருக்கு. பட் இதே வந்து நான் ஷட்டர் ஸ்பீட் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்காம வேற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னா இஃப் இன் கேஸ் நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா
இப்போ உங்களுக்கு இந்த மோஷன் தெரியும். ஸோ ஒரு நார்மலான மோஷனே இல்லை. ஸோ இதே வந்து நான் ஷட்டர் ஸ்பீடை ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது ஃப்ரேம் ரேட்டை விட ரொம்ப கம்மி பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால் நம்மளோட ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷட்டர் ஸ்பீடை கரெக்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவுட்டோர்லலாம் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, மதியான டைமில் ஈவினிங் டைம்லலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சன்ரைஸ் ஓவராக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் லைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து நம்மளோட ஷட்டர் ஸ்பீடை ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்பச்சரை யூஸ் பண்ணி பிளர் பண்ணி தான் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்ற தாட்டில் இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம அப்பச்சரை ஏற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்போ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட மோஷனும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தரான மோஷன் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ND ஃபில்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான விஷயம். நீங்க இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அது பெருசா தேவைப்படாது. நீங்க ஆஸ் யூஷுவல் நார்மலா வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களோட ISO அண்ட் அப்பச்சரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஷட்டர் ஸ்பீடை கரெக்டா வச்சிடலாம். பட் அவுட்டோர் அந்த மாதிரி இல்ல ஓவர் லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து அது பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ற மாதிரி போகும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க பேசிக்கா ஒரு ND ஃபில்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். இதை வந்து நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ND ஃபில்டர் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ND ஃபில்டர் அப்படின்றது கேமராக்கு முன்னாடி இருக்க ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி நமக்கு வந்து லைட்டை வந்து கட் டவுன் பண்ணி கொடுக்கும். இதே ஃப்ரேம் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா 24 FPS 60 FPS 120 FPSலாம் நம்ம கேமரால இருக்கும். இதுல ஜென்ரலா நம்ம எதுல எடுக்கணும், எந்த FPSல எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலா ஸ்லோ மோஷனே இல்லாத வீடியோ, நார்மலா நம்ம கண்ணில் பார்க்குற அந்த ஒரு மோஷன் தான் வேணும் உங்களுக்கு வீடியோல அப்படின்னா அப்போ வந்து நீங்க 24 FPSல தான் எடுக்கணும். 24 FPS தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலா கண்ணில் பார்க்குற அந்த மோஷனை. ஸோ 24 FPSலயும் எடுக்கலாம், அதே மாதிரி 30 FPSலயும் எடுக்கலாம். இதெல்லாம் நார்மல் நேச்சுரலான ஒரு மோஷனை. இந்த 30 FPSக்கு மேல போச்சுன்னா தான் ஸ்லோ மோஷனை. எக்ஸாம்பிளுக்கு 50 FPS 60 FPS 120 FPS 100 FPS 240 FPS இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன். சோ இதுல FPS அதிகமா ஆக பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் உங்க வீடியோஸ்ல. சோ உங்களுக்கு ஸ்லோ மோஷன் டைப்ல நீங்க வீடியோ எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த FPSல எல்லாம் செட் பண்ணிக்கலாம். பட் நேச்சுரலா நம்ம எதுல எடுக்கணும், நேச்சுரலா ஒரு நார்மலா எடுக்கணும் வீடியோ. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த டாக்கிங் ஹெட் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா 25 FPSல எடுத்தது தான். சோ பேசிக்கா என்ன ஐடியா அப்படின்னா நீங்க ஸ்லோ மோஷன் எடுக்கணும்னா மட்டும் தான் 50 FPS 100 FPS இல்ல அதுக்கும் மேல இருக்க FPSல நீங்க வைக்கணும். அதர்வைஸ் நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்மே வந்து 24 FPSல நீங்க எடுக்கலாம். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் பேலன்ஸ். சோ நீங்க வீடியோகிராஃபி பண்ணாலும் எக்ஸ்போஷரை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்போஷர் பேலன்ஸ்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது உங்களோட வீடியோகிராஃபில வந்து அந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டா இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸா இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸாவும் இருக்கக்கூடாது. இது வந்து வீடியோகிராஃபியை டோட்டலா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால உங்களோட எக்ஸ்போஷரை வந்து நீங்க ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்கணும் எவ்ரி டைம். ஸோ நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா உங்க வீடியோ வந்து ரொம்ப ஒயிட்டா தெரியும், இல்லைனா ரொம்ப பிளாக்கா தெரியும், ரொம்ப வந்து பிரைட்னஸே இல்லாம இருக்கும் உங்க வீடியோஸ் பார்க்க. ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான எக்ஸ்போஷர்ல செட் பண்ணி வீடியோஸ் எடுங்க. ப்ராப்பரான எக்ஸ்போஷர் உங்களுக்கு செட் பண்ண தெரியல அப்படின்னா கேமரால எக்ஸ்போஷர் மீட்டர் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க கரெக்டா வச்சாலே போதும் பேலன்ஸ்டா. ஸோ இந்த எக்ஸ்போஷரை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு ஷட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அப்பச்சர் இருக்கு, இன்னொன்னு வந்து ISO இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா கட் பண்ணுங்க. ஷட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஷட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்க கட் பண்றது வந்து அது போட்டோகிராஃபிக் தான் செட் ஆகும், வீடியோகிராஃபிக் செட் ஆகாது. ஸோ அதனால உங்களோட எக்ஸ்போஷரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஸோ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான லென்ஸ் இல்ல அப்படின்னா இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டாலே போதும். உங்களோட வீடியோ ஷாட்ஸ்ல நல்ல பிளர் எஃபெக்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ பிளரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான லென்ஸ்ல தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து F நம்பர் ரொம்ப கம்மியா இருந்தா f1.4 f1.8 f2 கீழ இருக்க லென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்க எதை வந்து சப்ஜெக்டா வைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்லாவே பிளர் ஆகும். பட் நீங்க ஒரு காஸ்ட்லியான லென்ஸ் யூஸ் பண்ணல, நீங்க ஒரு பிகினிங்கா தான் ஸ்டார்ட் பண்றீங்க, பிகினிங்கா வீடியோ தான் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்ககிட்ட ஒரு கிட் லென்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அந்த கிட் லென்ஸ்லயும் பிளர் எஃபெக்ட் வந்து கொண்டு வர முடியும். பட் அதுக்கு நீங்க சில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்ட்டை வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் ஒட்டி நிக்க வைக்காம சப்ஜெக்ட்டை வந்து பேக்ரவுண்ட் விட்டு தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்க வந்து நிக்க வைக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளர் கிடைக்கும் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்ட்ல. ஸோ அதே மாதிரி நீங்க கேமரா வந்து சப்ஜெக்ட்டுக்கு பேக்ல வந்து ரொம்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கேமராவை சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸா வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளர் கிடைக்கும் பேக்ரவுண்ட். ஸோ அதே மாதிரி நீங்க வச்சிருக்க லென்ஸ் கிட் லென்ஸா இருந்தாலும் அந்த கிட் லென்ஸை வந்து நீங்க ஜூம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அப்பவுமே உங்களுக்கு நல்ல பிளர் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு விஷயத்துல சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து அப்பச்சர், இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ், அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், அட் த சேம் டைம் சப்ஜெக்ட்டுக்கும் கேமராக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். மெயினா வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த், அதாவது ஜூம். ஸோ எந்த அளவுக்கு மோர் வந்து ஜூம் போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபோக்கல் லென்த். இந்த மூணு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சு நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு மினிமம் கிட் லென்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல பிளரான வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கான்செப்டை நல்லா கத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் தான். வீடியோகிராஃபில ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். சோனி கேமரால பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்க்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. ஃபோக்கஸ் ஏரியா, ஜோனு, ஃபிளெக்சிபிள்
ஸ்பாட், மேனுவல் ஃபோக்கஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோக்கஸ் விஷயத்தை நீங்க நிறைய கத்துக்கணும். ஸோ இந்த ஃபோக்கஸ் பத்தி எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு டீடைலா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளைசேஷன். வீடியோகிராஃபிக்கு வந்து ஸ்டேபிளைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போட்டோகிராஃபில வேற, போட்டோகிராஃபில நீங்க ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஈஸி ஹேண்டில்லே நீங்க போட்டோ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். போட்டோ எந்த ஒரு ஷேக்கும் இல்லாம எடுத்துடலாம். பட் வீடியோகிராஃபில அப்படி கிடையாது. நீங்க கையை லைட்டா ஷேக் பண்ணா கூட வீடியோகிராஃபில ரொம்ப தெரியும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ட்ரைபாட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஃப்ளூயிட் ஹெட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட் ஹெட்டை வச்சு நீங்க ஈஸியா திருப்பி நீங்க வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹேண்டில்ல வீடியோ எடுக்கிறத வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க ஹேண்டில்ல எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வந்து அவ்வளவு ஸ்டேபிள் கிடையாது. நம்ம எவ்வளவு நல்ல கிரிப்பா பிடிச்சாலுமே அதுல ஷேக் வந்து கண்டிப்பா வரும். ஸோ நான் அந்த அளவுக்கு நான் ஸ்டேபிளா வச்சு எடுப்பேன், என்னால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ஹேண்டில்ல எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ட்ரைபாடோ ஒரு கிம்பிளோ யூஸ் பண்றது பெட்டர். பட் கிம்பிள் இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிகினிங் லெவல்ல நீங்க ட்ரைபாட் யூஸ் பண்ணா கூட போதும். ஸோ ட்ரைபாடே இல்லாம நீங்க கேமரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஷேக்கி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஸ்டேபிளைசேஷனுக்காக தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு கிம்பிள், ஸ்லைடர் பாடு, ட்ரைபாடு, மோனோபாடு, இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த கேமராவோட ஸ்டேபிளைசேஷனுக்காக தான். கேமராலே இருக்க ஸ்டேபிளைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல இன்னும் வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஷேக்கை வந்து அவாய்ட் பண்ணும். பட் ஆனால் ரொம்ப ஜாரியான ஷேக்ஸ்லாம் அதனால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங் லெவலில் கேமரா ஷேக் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க ட்ரைபாட் யூஸ் பண்ணா கூட போதும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வீடியோகிராஃபி செட்டிங்ஸ். ஸோ இது பேசிக் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் வந்து மஸ்ட். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வீடியோகிராஃபி அவுட்புட் 80% வந்துடும். பேலன்ஸ் 20% வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்சஸ், சில ஸ்டேபிளைசேஷன் எக்யூப்மெண்ட், எக்ஸாம்பிளுக்கு கிம்பிள்ஸ், இதெல்லாம் பொறுத்து உங்களோட 20% வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். பட் ஆனால் 80% நீங்க ரீச் பண்றதுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமே உங்களுக்கு வீடியோகிராஃபியில் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.